குட் ஈவினிங் ஆல். இப்போ வந்து நமக்கு நீட் 2024க்கான ஃபைனல் ஆன்சர் கீ ப்ளஸ் வந்து நமக்கு ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கோர் கார்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து நமக்கு இன்னும் ஒரு 1 வீக் டைமில் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜூன் செகண்ட் வீக் போல் கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சீக்கிரம் அவங்க கால்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டாவும் ஆரம்பிச்சிடுங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் சார் சொல்லுங்க சாருமதி சார். சொல்லுங்க. சார் சாரு சொல்லுங்க. ஹலோ சார். சார் இப்போ நான் கால்குலேட் பண்ணதுல 598 வருது சார், பிசி சார். ஓகே சார் ரொம்ப கட் ஆஃப் அதிகமா ஏறும்ன்ற மாதிரி சொல்றாங்க. யூ ஹேவ் எனி ஐடியா சார்? கவர்மெண்ட் காலேஜ் என்ன கிடைக்குமா சார் தமிழ்நாட்டுல? 598 சார் பிசி. 590 சார் பிசி கிடைக்கும்பா, கண்டிப்பா கிடைக்கும். ஷியோரா சார்? பிகாஸ் ரொம்ப கட் ஆஃப் அதிகமா ஏறும், லைக் ரேங்கே 80,000ல வருது. ஸோ இப்போ கிடைச்சா உங்களுக்கு கவலையா இருக்குமா? சார் இல்ல சார், கண்டிப்பா அப்புறம் நீங்க கிடைக்கும் சார். நம்ப மாட்டேங்கிறீங்களே. இல்ல சார், இல்ல சார், ஜஸ்ட் ஒரு டைலமா தான் சார். ஏன்னா நிறைய ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க, ஸோ தான் கன்ஃபார்ம் என்ன பண்ணிக்கலாம். சொல்றாங்க இப்ப? என்ன போன வருஷம் 556, இப்ப 656க்கு தான் கிடைக்கிறாங்களா? ரொம்ப அதிகமா ஏறும், லைக் அந்த இந்த வாட்டி. ரொம்பங்கிறது எவ்வளோ? ரொம்பங்கிறது எவ்வளோ? சார் நாட் ஷியோர் சார், நாட் ஷியோர் சார். சார் அதுக்கு அதான் நாட் கேக்குறேன். ஷுவர்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு கிடைக்காதுன்னு ஸ்ட்ராங்கா நம்புறீங்க? சார் தேங்க்யூ சார், கிடைக்கும்னா ஐம் ஹாப்பி சார். இல்லப்பா, சார் நீங்க அப்ளிகேஷன் எப்ப சார் ஓபன் ஆகும்? ஓகே, அப்படி இல்ல. அதாவது போன தடவை 556 வரை கிடைச்சதுன்னா 30-40 மார்க் இன்க்ரீஸ் ஆனா கூட 598 அதை விட ஜாஸ்தியா தானே இருக்கு. எஸ் சார், எஸ் சார், ஸோ எஸ் டோன்ட். சார். கிடைக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் எப்ப வெங்கடேஷ் சார் அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்? அப்ளிகேஷன் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு ஜூன் செகண்ட் வீக்ல ஓப்பன் ஆகுங்க. ஸ்டேட் கோட்டாவுக்கு ஜூன் தேர்ட் வீக் இல்ல ஜூன் லாஸ்ட் வீக்ல ஓப்பன் ஆகும். ஓகே சார், தேங்க்யூ. சார் வெங்கடேஷ் சார் வெங்கடேஷ். குட் ஈவினிங் சார். சார் வந்து என் பொண்ணுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 588 சார், பிசி. எஸ் சார். கிடைக்குமா சார்? சான்சஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ். என்னை பொறுத்த வரைக்கும் சான்சஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ எம் டூயிங் த அனாலிசிஸ். நாளைக்கு நான் அதை பத்தி ஒரு வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ. வெல்கம் சார். பையனோட மார்க் 602 சார். ஓகே மேடம். சார் எங்களுக்கு பிசி தான், எங்களுக்கு இல்ல ஐஆர்டி கோட்டாக்கும் எங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஐஆர்டி வார்ட் கோட்டாவோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமாங்க சார்? அந்த டாக்குமெண்ட் மட்டும் வாங்கியிருக்கோம் இங்க இருந்தா, எம்டிஸ்ல இருந்தா. ஐஆர்டிக்கு அப்ளை பண்ண வேண்டியதுதான். அதுக்கு தனியா ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா சார்? இவங்க சீல் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு, எம்ப்ளாயியோட சன்னு. அதை தவிர வேற ஏதாவது ரிக்வஸ்ட் இருக்காங்க சார்? அதுதான் அது நீங்க உங்க ஐஆர்டி ஆபீஸ்ல கேளுங்க மேடம். அது எவ்ரி இயர் சில சேஞ்சஸ் இருக்கு. போன வருஷம் ஆன்லைன்ல அப்ளை பண்ணாங்க ஐஆர்டில இருந்து. இந்த தடவை நீங்க இப்பவே போய் கேட்டு பாருங்க. ஐஆர்டி காலேஜ்லயே கேட்கணுமாங்க சார்? இதான் காலேஜ் இல்ல மேடம், உங்க டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ். நம்ம டவுட். Hello sir, sir. good evening sir. Sir, good evening sir. Good evening sir. 7.5 ரிசர்வேஷன். Sir, good evening sir. க்கு எவ்வளவு சார் கட் இன்க்ரீஸ் ஆகும்? Sir, கிடைக்குமா சார்? 5%க்குலாம் நீங்க கண்டிப்பா 470 480க்கு மேல இருந்தா சீட் கிடைக்கும்ங்கிறது தான் இப்போதைக்கு கெஸ் பண்ணிருக்கோம்ப்பா. Health finance. பிசிக்கெல்லாம் 4 கிடைக்குமா? சான்ஸ் வேணுமா? ஹலோ சார். சொல்லுங்க சார் சொல்லுங்க. என் பையனுக்கு 583 சார் வந்துருச்சு. 583 ஜெனரல் கோட்டா, லைக் 1,03,94 சார், ஆல் இண்டியாக்கு. அது 583 வந்துச்சு சார். என்ன நெக்ஸ்ட் வருமா இல்லையா? கவர்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்ல மேடம். கிடைக்காதா? செல்ஃப் ஃபைனான்ஸ் மேபி நியூ பிரைவேட் காலேஜ்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஹலோ சார். சார் எங்களுடைய கேள்வி கேட்கலாமா? சார் எங்க பொண்ணு வந்து 500 பிசி. கேளுங்க சொல்லுங்க. 571. கவிதாங்கிறவங்க என்ன டவுட்னு கேக்குறீங்களா? சார் என்னோட பையன் வந்து 558 பொண்ணு வந்து 500 பிசி.
கொஸ்டின் கேக்குறாங்க. அதர்ஸ் ப்ளீஸ் பி மியூட் பண்ணிக்கங்க. சார் ஐம் கவிதா. 1 by 1 கேட்கலாம். சொல்லுங்க மேம். சார் நான் கவிதா பேசுறேன். 500 சார். 500 பிசி சார். ஓகே மேம். சார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? சான்ஸ் இல்ல மேம், சாரி. சார் ஒன் மினிட் சார், ஒரு டிஸ்கஷன். ஹலோ சார், சூர்யா. சொல்லுங்க. ஹலோ சார். சார் ஆக்சுவலி நான் 581 பிசி சார். சரிப்பா. ஸோ இந்த வாட்டி கட் ஆஃப் வந்து ரொம்ப பகன்னு ஏறும், 600 போகும், 620 எல்லாம் போகும்னு சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? யார் சார் ஜென்ரலா யூடியூப்ல தான் இந்த நார்த் இந்தியன் சேனல் கட் ஆஃப் ऊपर चला है, इसे मत चलता है. நார்த் இந்தியன் சேனல் they are telling for their state. அவங்களோட ஸ்டேட்டுக்கு சொல்றாங்க. ஓகே சார். தமிழ்நாட்டுக்கு பட் ஆனா இங்க வந்து ரொம்ப எல்லாரும் ரொம்ப ஆங்ஷியஸா இருக்காங்க சார். இப்போ என்னோட ரேங்க் வந்து ரொம்ப தள்ளி போயிருக்கு சார். லைக் பாத்தீங்கன்னா நான் ஆக்சுவலி பிசி போட்டா சார். ஸோ 581 நான் ஸ்கோர் பண்றேன். ஐ எம் கெட்டிங் a rank of around 1,02,773 for 581. ஸோ எப்படி சார் இதே ரேங்க் தமிழ்நாட்டிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, இல்ல இதை வாட்டி சீட் இதுக்கு கிடைக்குமா? ஸோ ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கு சார். டோன்ட் பி ஆன்ஷியஸ் பா. நான் என்ன சொல்ல வரேன்னா, சீட்டு கிடைச்சா நம்ம ஜாயின் பண்ணி படிக்கிறோம், கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கறத பாக்குறோம். ஆமாவா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அதனால ஆன்சியஸா இருக்காங்க. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து இப்போ சீட் நம்ம வந்து தமிழ்நாட்டுல 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு. யூடியூப் சேனல் பார்க்கறத முதல்ல குறைங்க. ஓகே சார், ஓகே சார். எல்லாரும் ஹியூமன் பீயிங் தான். 1,00,000 சில்ட்ரன் ரேங்க் இருக்குன்னு சொல்றீங்க. 1,00,000 சில்ட்ரன் ரேங்க்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமா, ஆல் ஓவர் இந்தியா? ஆல் ஓவர் இந்தியா சார், ஆல் ஓவர் இந்தியா. 1 lakh. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஆன்சர்ஸ் மீனிங்லெஸ்ஸா போயிடுது. இப்போ நீங்க சொல்ற பதில்லயே இருக்கு. அந்த 1,00,000 சில்ட்ர பேர்ல எத்தனை பேர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது சார். யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு, எனக்கும் தெரியாது. யூடியூப் சேனல்ல சொல்றாங்கன்னு சொல்றீங்களா 622க்கு மேல போகும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க சார்னு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து நீங்க தமிழ்நாட்டுல கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றோம். ஆனா 556க்கு போன வருஷம் கிடைச்சது. இந்த வருஷம் வந்து 30 மார்க் இன்க்ரீஸ் ஆனாதான் 586க்கு போகும் இல்லையா? ஆமா சார். அதுவும் இல்லாம லாஸ்ட் இயர் 12 மார்க் போனஸும் கொடுத்திருந்தாங்க. இப்ப 4 மார்க்ஸ் போனஸ் சார் ஒரு நிமிஷம் சார், இதுக்கு நான் சப்போர்ட்டிவ் டேட்டா ஒன்னு கொடுக்கலாமா சார்? லெட் மீ கம்ப்ளீட், கைண்ட்லி வெயிட் மேம். எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணலாம். இது குழந்தைக்கு நம்ம சொல்லிடுவோம் மேடம். இல்ல அவருக்காக தான் சார், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதுக்கு ரிலவெண்டா கொடுக்கலாமா சார்? அவங்களோட பேரண்ட்ங்களா நீங்க? இல்ல சார், அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு அதான் ரிலவெண்ட் மேடம், ஐ இன்ஃபர்மேஷன். வில் கம்ப்ளீட் அண்ட் தென் யூ ஜஸ்ட் கிவ் யுவர். ஓகே. சோ கண்ணு, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா கண்ணு, நமக்கு தமிழ்நாட்டுல 1,50,000 பேர்ல எத்தனை பேர் இருக்காங்க நமக்கு தெரியாதுப்பா. அது மட்டும் இல்லாம இட் இன்க்ளூட்ஸ் அந்த கேட்டகரி ரேங்க்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் ரேங்க்கும் இருக்கும். ஸோ கேட்டகரி ரேங்க்ல நீங்க ஓபிசி என்சிஎல்ல வரீங்கன்னா தட் கேட்டகரி தமிழ்நாட்டிலேயே பிசி, எம்பிசி, பிசிஎம்னு 3 கம்யூனிட்டி இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அதே போல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி என்சிஎல்ங்கிறது 2 to 3, 4 கம்யூனிட்டிஸ் கம்பைண்டா இருக்கும். எப்படி தமிழ்நாட்டுல கம்பைண்டா இருக்கும். அதனால let us wait. அதே போல ஆன்சியஸ் வேண்டவே வேண்டாம். பி காம் அண்ட் பி கூல். என்ன நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட் நமக்கு இருக்கணும் கண்ணு. ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிலீவ், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடிய மைண்ட் செட் வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கும், கண்டிப்பா நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைங்க. சொல்லலாமா சார்? என்னோட மார்க் வந்து சார் என்னோட மார்க் 634 வருது சார். நிவேதா சார். சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் சார் என்னோட மார்க் 634 வருது சார். கோயம்புத்தூர் காலேஜ் கிடைக்குமா சார்? காலேஜ் கிடைக்குமான்னு முதல்ல பாப்போம்ப்பா. காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். இந்த காலேஜ் கிடைக்குமா அந்த காலேஜ் கிடைக்குமாங்கிறத விட்டுருங்க. பேப்பர் ஒர்க் பண்ணுங்க. ஒரு 36 காலேஜ் உங்க ஆர்டர்ல ப்ரிப்பேர் பண்ணி வைங்க. கிடைச்சா போய் ஜாயின் பண்ணலாம், இல்லைன்னா வேற எந்த காலேஜ் கிடைக்குதோ அங்க போய் படிக்கலாம். சரியா? ஓகே சார். ஏன் அப்படி சொல்றேன்? இப்போ 549க்கு வந்து மார்க்குக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்?
இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் நமக்கு கிடைக்கணும்னு நம்ம ஸ்ட்ராங்கா நினைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். ஒருவேளை வேற காலேஜ்க்கு அலாட் ஆகி வரும்போது நமக்கு அப்செட் ஆகும். அதுக்காக தான் சொல்றேன். மேம் நீங்க அந்த பையனுக்கு ஒரு ஆன்சர் சொல்றேன், நீங்க சொல்லுங்க மேடம். ஆமா சார். சொல்லுங்க. ஆமா சார். சார் நான் பேர் சொல்லல சார். எங்க இன்ஸ்டிடியூட்ல மட்டும் 700க்கு மேல 50 பேரு சார் தமிழ்நாட்டுக்குள்ள. மேம் 700க்கு மேல 50 600 வாங்கியிருக்காங்க மேம். ஆமா இல்லைன்னு நான் ஆமா சொல்லல, சார். இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன், அந்த 700க்கு மேல வாங்கினவங்க ஆல் இந்தியா கோட்டால போகவே மாட்டாங்களா? போவாங்க சார். ஆனா லாஸ்ட் டைம் 700க்கு மேல 4 பேர் தான் வாங்கியிருக்காங்க. சோ அந்த டிஃபரன்ஸ் இந்த வருஷம் வந்திருக்கு. அதான் பயமா இருக்கு சார். இல்ல மேம், இல்ல அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பயப்படணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லெட் த அப்ளிகேஷன் ஓப்பன். அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம், ரேங்க் லிஸ்ட் வரட்டும், அப்புறம் பேசிக்குவோம். இப்ப எல்லாம் சொல்லி 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 எல்லாரும் பேனிக் ஆகி என்ன யூஸ் ஆக போகுது அதுல? ஓகே சார். ஒருவேளை நீங்க ஆனா எல்லா இன்ஸ்டிடியூட்லயும் செக் பண்ணீங்களா? மேபி உங்க இன்ஸ்டிடியூட்ல எல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உங்களுக்கு இருந்துட்டு மற்ற இன்ஸ்டிடியூட்லாம் அந்த அளவுக்கு ரிசல்ட் வராம கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் சார். பி ஆனா ஆல் இந்தியா ரேங்க்கும் இப்போ அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதால அதிகமாகுது சார் பயம். அதிகமாகுது மேடம், இல்லைன்னு நான் சொல்ல. நீங்க பயம் அதிகமாகி என்ன ஆக போகுதுன்னு நான் உங்ககிட்ட கேட்கறேன். சரி, Nothing ஓகே, is going to லெட் happen. இட் பி த ட்ரூத். ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே 700க்கு மேல 50 பேர் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்ல வாங்கியிருக்காங்க. நானும் சொல்றேனே, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட்ல 120 பேர் 7.5% ரிசர்வேஷன்ல 500 மேல வாங்கியிருக்காங்க. 7.5% ரிசர்வேஷனோட ஃபர்ஸ்ட் மார்க் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 667. ஸோ தட் நமக்கு வந்து எல்லாமே கட் ஆஃப் ஓகே இன்க்ரீஸ் சார். ஆகுதுங்கிறது தெரியுது. பட் த திங் இஸ், பயப்படுறதுனால நடக்கிறது நடக்காம இருக்க போகுதுங்களா? ஓகே சார். உங்க ப்ரெடிக்ஷன் இப்போ சொல்லுங்க சார். டாப் இன்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு சார் ஏறும் கட் ஆஃப்? டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு இல்லை, இப்போ வந்து நீங்க உங்களுக்கு கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்கிறதே ஒரு ஹாப்பியா எடுத்துக்கணும். கட்டாயமா. லாஸ்ட் இயர் என்னாச்சு நான் சொல்றேங்க மேடம். லாஸ்ட் இயர் இப்போ கூட ஒரு குழந்தை கேட்டாங்க 638 எனக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமான்னு. இந்த மாதிரி போன தடவை நிறைய குழந்தைங்க வந்து எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா. ஸோ அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி எனக்கு இந்த காலேஜ் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தா, டாப் மெடிக்கல் காலேஜ் எல்லாத்துக்குமே 40லேருந்து 50 மார்க் இன்க்ரீஸ் ஆகி, நான் இவ்வளவு மார்க் எடுத்தும் எனக்கு இந்த காலேஜ் கிடைக்கலையாங்கிற அப்செட்ல தான் இப்போ வரைக்கும் குழந்தைங்க போன வருஷம் ஜாயின் பண்ணவங்க படிச்சுட்டு இருக்காங்க. கட்டாயமா சார். எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. காலேஜ்ல கவர்மெண்ட் காலேஜ்ல போய் நம்ம படிச்சா கூட என்ன ஆகுது, ஒரு திருப்தி இல்லாம படிக்கிற ஒரு சுச்சுவேஷன். அதுதாங்க மேடம். சார் நான் வந்துட்டு 592 சார். சரி, நான் வந்து 582 வாங்குறேன் சார். சொல்லுங்க சார். நான் வந்து 592 சார். எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார், பிசி கேட்டகரி? எனக்கு தெரிஞ்சு கிடைக்கும்பா, கிடைக்கும். ஓகே சார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் நான் ஒரு NRI ஸ்டூடெண்ட் தான் சார். நிவேதா சார். செல்ஃப் ஃபைனான்சிங் 500 பிசி கிடைக்குமா சார் சார்? சார் ஐ அம் NRI ஸ்டூடெண்ட். என் பேரு நிவேதா சார். 500 பிசி கிடைக்குமா ஐ சார்? ரெக்வெஸ்ட் ஆல் ஆஃப் யூ தட் ஒருத்தரா கேட்டீங்கன்னா தாங்க நமக்கு எல்லாருக்குமே புரியும், நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிருத்திக் கேளுங்க. சார் நீங்களா கூப்பிடுங்க சார். ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் 500 ஓகேப்பா, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறதுல நான் கூப்பிடுறேன். நிவேதா சொல்லுங்க. லைன்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிவேதாவுக்கு அப்புறம் தமிழ் பேசுவாரு, அதுக்கப்புறம் ஹரிபாஸ்கர் இருக்காங்க, அதுக்கப்புறம் கண்ணன் இருக்காங்க, அதுக்கப்புறம் பிரதீப் இருக்காங்க. இந்த லைன்ல நம்ம பேசிடலாம்ப்பா. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணதுல முன்னாடி இருக்காங்க. சொல்லுங்கப்பா நிவேதா. எஸ் சார். சார் நான் ஒரு NRI ஸ்டூடெண்ட் சார். நான் வந்து ஃபுல்லாவே ஸ்கூலிங் எல்லாமே வந்து சிங்கப்பூர்ல ஒரு இந்தியன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல CBSE சிலபஸ் படி படிச்சிருக்கேன் சார். சரிப்பா. சார் இப்போ எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்பியர் ஆகலாமா சார்? ஸ்போர்ட்ஸ் கோட்டானா ஸ்போர்ட்ஸ்ல நேஷனல் லெவல்ல சர்டிபிகேட் எங்க வாங்கிருக்கீங்கப்பா? சார் நேஷனல் லெவல்னு கிடையாது, ஆனா சிங்கப்பூர் லெவல்ல வந்து நான் விளையாடி இருக்கேன் சார். ஸ்கூலுக்காக விளையாடி இருக்கேன் அண்ட் சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன் சார். பட் இந்தியால அது அப்ளிகபிளான்னு எனக்கு சரியா தெரியல சார். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்ப்பா. உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படிங்கிறது ஒரு 10 சீட் இருக்குதுப்பா. இந்த 10 சீட்டுமே தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிபிகேட், தமிழ்நாடு அந்த ரேஷன் கார்டு, தமிழ்நாடுல இஷ்யூ பண்ண எல்லாமே நான் வச்சிருக்கேன் சார். அப்ளை பண்ணி ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் NRI கோட்டாவுக்கு அது கிடையாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே சார்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்டேட் கோட்டால தான் ஸ்போர்ட்ஸ் வரும். அதுக்கு நீங்க எல்லாமே வச்சிருக்கேன்னு சொல்றீங்களா, அப்ப நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. பட் திங் இஸ், இவன் என்ன கேக்குறான், தமிழ்நாடு ஆர் இந்தியால நேஷனல் லெவல்ல நீங்க போட்டி போட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் இருந்தாதான் அவங்க மார்க் கொடுத்து அதுக்கு சீட் அலாட் பண்றான். ஓகே சார். ஸோ அது நீங்க செக் பண்ணிட்டு தான் நீங்க டிசைட் பண்ணணும். அது நான் என்னன்னு உங்களுக்கு பார்த்து சொல்றேன். சிங்கப்பூர்ல வாங்கின லெவல் சர்டிபிகேட் வேலைக்கு ஆகாது. சார் 549 க்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? தமிழ் சொல்லுங்க. தமிழ் நெக்ஸ்ட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க. நான் 7.5 ரிலேஷன்ல வரேங்க சார். எஸ்சி கம்யூனிட்டிங்க சார். 315 ஸ்கோர் பண்ணியிருக்கேங்க சார். ஆயுஷ்ல ஏதாவது கிடைக்குமாங்க சார்? ஆயுஷ்? ஆமாங்க சார். ஆயுஷ்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குப்பா. ஆயுஷ்ல கிடைக்கும். ஓகேயா? 7.5 அப்ளிகேஷன் ஆயுஷ்க்கு எப்பங்க சார் எக்ஸெப்ட் பண்ணலாம் ஓபன் பண்றது? ஒரு 2 வீக்ஸ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எம்பிபிஎஸ்க்கு கால் ஃபார் பண்ணதும் கால் வரும். அது வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அப்ளை போஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்ததும் நான் டெமோ வீடியோ அப்லோட் பண்றேன். சார் இன்னொரு கொஸ்டின் சார். சார் தூத்துக்குடியில இந்த கொஸ்டின் பேப்பர் மாறிச்சு இல்லைங்க சார், அவங்களுக்கும் சேர்த்து எல்லாத்துக்குமே தான் ஒரே ரிசல்ட்டா தான் விட்டுருக்காங்களாங்க சார்? இல்ல எல்லாருக்கும் ஒரே ரிசல்ட் தான்ப்பா. ஸ்கோர் கார்டு எல்லாருக்குமே ரிலீஸ் ஆயிடுச்சேப்பா. இல்லைங்க சார், அப்படி கொஸ்டின் அவங்களுக்கு மாறி இருந்துச்சு இல்லைங்க சார், 2 சென்டர்ல மட்டும். அதாங்க சார் டவுட். கண்ணு, கொஸ்டின் பேப்பர் மாறி இருந்துச்சுதான். இப்ப ஜேஇ 6 நாள் 12 கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறான் வேற வேற செஷன்ல. ஜேஇக்கு வந்து ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகி எல்லாம் பக்காவா போதா இல்லையா? அப்போங்க சார் அப்ப இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாமாங்க சார்? எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். எக்ஸாம் கண்டக்ட் சார் ஹலோ சார். they have to answer. ஹரி பாஸ்கர் என்ன டவுட்னு சொல்லுங்கப்பா. அப்படியே லைனா பாத்துட்டே வரலாம்ப்பா. ஹரி பாஸ்கர் சொல்லுங்க. சார் 590 எடுத்திருக்காரு சார் பாப்பா. சூப்பர் சார். அது நமக்கு திருவாரூர் கிடைக்குமா சார்? கும்பகோணம் நாங்க. சார் எம்பிபிஎஸ் கிடைச்சா போதும் தான். கவர்மெண்ட் காலேஜ்ல பார்க்கலாம் சார். கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைக்கும். பட் இந்த காலேஜ் அந்த காலேஜ்ல நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் பொண்ணு வந்து கண்ணன் சொல்லுங்க. 588. கண்ணன் சார் கண்ணன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். சார் 596 ஸ்கோர் பண்ணிருக்கேன் சார். சென்னையில ஏதாச்சும் கிடைக்குமா சார்? சார் கவர்மெண்ட் காலேஜ் தான் கிடைக்கும். என்ன சார்? எஸ்சி கேட்டகரி சார். 596 சான்சஸ் இருக்கு சார். சான்சஸ் சென்னையில கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஓமாந்தூரார், சரிங்க சார். செங்கல்பட்டு இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். எஸ் சார். சரிங்க சார். ஓகே. பிரதீப் சொல்லுங்க. பிரதீப் சொல்லுங்க. என்ன டவுட்? பிரதீப் லைன்ல இருக்கீங்களா? எஸ் சார். சொல்லுங்க. என்ன சார் 540க்கு சீட் கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் சீட் எம்பிசி கேட்டகரி. எம்பிசி கேட்டகரி சார். கிடைக்கிறது ரொம்ப டவுட்ப்பா. கொஞ்சம் கஷ்டம் தான். போன வருஷம் 7 காலேஜ் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் தான் எல்லா மார்க் நிறைய வாங்கியிருக்காங்களே. அதனாலதான் சொல்றோம். எல்லாரோட மார்க்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாத்தீங்களா? எஸ் சார். சார் உங்க அட்ரஸ் கிடைக்குமா சார்? நாங்களும் திருச்சி தான். அது நான் எப்படிப்பா பப்ளிக் மீட்டிங்ல சொல்ல முடியும்? உங்களுக்கு தனியா செக் பண்ணிட்டா சரிங்களா? சொல்லுங்கப்பா, பாத்துக்கலாம். சார் பொண்ணு வந்து 588 சார். SAMATHA சமதா மேம். வரிசையா பாத்துட்டே வந்துடலாம். சமதா சொல்லுங்க. என்ன டவுட்? வரிசையா பாத்திரலாம். SAMATHA இருக்கீங்களே, சொல்லுங்கப்பா. என்ன டவுட்பா? உமா சக்தி, உங்க டவுட் சொல்லுங்க. இருக்கீங்களா? சரி, சௌமியா உங்களுக்கு என்ன டவுட் சொல்லுங்க. சௌமியா 592 பிசி கேட்டகரியில வரீங்களா? இப்ப இந்த மீட்டிங்ல பாக்கும்போதே பாருங்க எவ்வளவு பேர் 590 சொல்லிட்டாங்க பிசிக்குன்னு. பாத்தீங்களா? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா. பாப்போம். ஓகே சார். வர்ஷினி சொல்லுங்க. என்ன டவுட் மேடம்? வரிசையா பாத்துட்டே வந்துடலாம். வர்ஷினி என்ன டவுட்? சார் சென்னையில இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு பிசி கம்யூனிட்டிக்கு எவ்வளவு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் சார் இந்த வருஷம்? 50ல இருந்து 60 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்குன்ட்டு இப்ப 680 மார்க்கோட முடியுது ஒரு காலேஜ்னா 50 மார்க் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்லாம் கேட்க கூடாது. மொத்தமே அப்படின்னு.
சார் நான் 660 வாங்குறேன் சார் பிசி கம்யூனிட்டி. நான் என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 660க்கு உங்களுக்கு வந்து கீழ்பாக் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனா எனக்கு ஃபைனலா சொல்ல முடியாது. ஓமந்தூரார் கண்டிப்பா கிடைக்குமா சார்? சான்சஸ் இருக்கு. மார்க் எல்லாம் எக்கச்சக்கமா ஒருத்தவங்க ஒரு மேடம் சொன்னாங்க பாருங்க, ஒரு இன்ஸ்டிடியூட்ல 50 பேருக்கு மேல 700 வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆமா சார். அதை வச்சுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியா இருக்குன்னு தான் தோணுது. ஓகே சார், புரியுது சார். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. ஓகேயா? I have one question கேளுங்க. எனக்கு என்ன டவுட்னா, நாங்க வந்து என் தங்கச்சி வந்து 6th ஒரு ஸ்கூலும் 7th இருந்து 12th வரையும் ஸ்கூல் சார். 7th இருந்து 12th வரையும் போனஃபைட் வாங்கிட்டோம். 6th போய் வாங்கினா அவங்க ஸ்டடி சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அது தமிழ்ல இருக்கு, கல்வி சான்றிதழ். அவங்கள்ட்ட ஸ்டடி சர்டிபிகேட்டும் போனஃபைட் சர்டிபிகேட்டும் ஒண்ணுதான் தங்கம். ஓகே சார். நீங்க வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதுல பார்த்தேன் போனஃபைட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஹெட்லைன்ல அப்படின்னு போட்டிருந்தீங்க. அதான் ஒரு டவுட். அப்ப வந்து அப்போ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் இருந்துச்சுப்பா, இப்ப எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டடி சர்டிபிகேட் போனஃபைட் சர்டிபிகேட் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த சர்டிபிகேட் வந்து இப்ப கவுன்சிலிங்க்கு கூட தேவையில்லை, அட்மிஷன் அப்ப காலேஜ்ல தான் கொடுக்கணும். அதனால நீங்க ஒண்ணும் ஸ்டடி சர்டிபிகேட் ஓகே சார். சொல்லுங்க. அப்புறம் வந்து நாங்க வந்து திருச்சி தான் ரெசிடென்ட். நேட்டிவ் சர்டிபிகேட்ல வந்து எங்களுக்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சியில் வசித்து வருகிறார் அப்படின்னு வந்திருக்கு. சரி, நீங்க இது பை பர்த், அதாவது பர்த் சர்டிபிகேட் எந்த ஊர் கொடுத்துருக்காங்க? நாங்க புதுக்கோட்டை பிறந்தாங்க, புதுக்கோட்டையில. திருச்சியில தான். நான் சொல்றதை கேளுங்க. அப்ப நீங்க அப்ளிகேஷன் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் போடும்போது தப்பா போட்டிருக்கீங்க. பை பர்த்னு போடுறதுக்கு பதிலா பை ரெசிடென்ஸ்னு போட்டிருப்பீங்க. நீங்க உடனே நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டா மாத்தி வாங்குங்க. ஒரு தடவை போட்டாலும் இன்னொரு தடவை அந்த மாதிரி மாத்தி கொடுப்பாங்களா சார்? தாராளமா கொடுப்பாங்க, தாராளமா. இப்ப போய் பை பர்த்னு போட்டு அப்ளை பண்ணீங்கன்னா நான் தாராளமா 5-6 டேஸ்ல வந்துடும். பர்த் சர்டிபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணுங்க. பை பர்த்னு போட்டு அப்ளை இ-சேவை போகணுமா இல்ல விவோ ஆபீஸ்ல போயிட்டு டைரக்டா இ-சேவை தான். இ-சேவை தான். சர்டிபிகேட்ஸ் எல்லாமே த்ரூ இ-சேவை தான். ஓகே சார். சுபாஷினி என்ன டவுட் சொல்லுங்க. சுபாஷினி. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்க. பிடிஎஸ்க்கு சார் 184 தான் வச்சிருக்காங்க இந்த மார்க் பொண்ணு. 184 பிடிஎஸ்க்கு உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ்லயே கிடைக்கும். சாரி, செல்ஃப் ஃபைனான்ஸ்னா அந்த 2.5 lakhsல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் ஜஸ்ட் பாஸ்க்கே கிடைச்சது. சரி சார். அப்ப வெயிட் பண்ணலாம், கவுன்சிலிங் வெயிட் பண்ணலாமா சார்? டீம்ட் எல்லாம் சேர்ந்துராதீங்க. ஃபீஸ் 8 லட்சம் 10 லட்சம் போகும். செல்ஃப் ஃபைனான்ஸ்ல உங்களுக்கு 100% என்ன கம்யூனிட்டிங்க? பிசி சார். 100% உங்களுக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கல. நீங்க கட் ஆஃப் மார்க் எடுத்து பாருங்க ரவுண்ட் வைஸ். கண்டிப்பா உங்களுக்கு கம்மி மார்க்குக்கே அது சீட்டே ஃபில் ஆகாம 50 சீட்டு 40 சீட்டு நிறைய காலேஜ்ல காலியா இருக்குதுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் காலேஜ் நேம், ஏன்னா அது பப்ளிக் மீட்டிங் அப்படிங்கறதுனால. இன்னும் நிறைய கல்லூரிகள்ல 40 சீட்டு 50 சீட்டு வேக்கண்டா இருக்கு பிடிஎஸ். அதனால செல்ஃப் ஃபைனான்ஸ்ல உங்களுக்கு சீட் கிடைக்கும். போன பாஸ் மார்க்குக்கே கிடைச்சது. நீங்க பாஸ் மார்க் விட 50 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க. சரி சார். கவுன்சிலிங் காலேஜஸ் நம்ம ஏதோ அதுக்கு ரெஃபர் பண்ணணுமா சார்? நல்ல காலேஜஸ் லிஸ்ட் அப்படி இல்ல, நான் உங்களுக்கு லிஸ்ட் போடுறேன், அதை வச்சு நீங்க போட்டுக்கலாம். பிடிஎஸ்க்கு நான் போடுறேன், அப்லோட் பண்றேன் வீடியோல. சார் ஐ ஹேவ் ஒன் क्वेश्चन. எஸ்ஆர்எம் இல்லனா போகணுமான்னு கேக்குறேன்னா டவுட்டா இருந்தது சார். இல்ல மேம், எஸ்ஆர்எம்லாம் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியான்னு போகாதீங்க. சரண்குமார் டவுட் என்னன்னு கேளுங்க. வரிசையா சரண்குமார். தேங்க்யூ சார். சரண்குமார் சார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க சார். பிசி நாங்க 578 587 சார். 587 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? சான்சஸ் இருக்கு, பார்க்கலாம். லாஸ்ட் ரவுண்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? எத்தனாவது ரவுண்ட் சார்? குட் ஈவினிங். ரவுண்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சந்தியா क्वेश्चन கேளுங்க. சந்தியாவுக்கு அப்புறம் பூர்வாக்கு அப்புறம் ஒரு சார் சுந்தரமூர்த்தி சார் கேட்பாங்க. சந்தியா கேளுங்க. வணக்கம் சார். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணேன் சார். இப்போ லாஸ்ட் வீக் அது பழசு இருக்குது. இருந்தாலும் நான் வந்து இ சர்டிஃபிகேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டுமே எனக்கும் என் பொண்ணுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணிட்டோம். அது இ சர்டிஃபிகேட்டா வந்துருச்சு.
இப்போ அதை வந்து எப்படி சார் அப்லோட் பண்றதுக்கு பழசு யூஸ் பண்ணலாங்களா இந்த புதுசு தான் இப்போ அப்ளை பண்ணுங்களா அப்லோட் பண்ணும்போது டாக்குமெண்ட்டுக்கு? புதுசே அப்லோட் பண்ணுங்க சார், அதுக்கு தானே வாங்குனீங்க. ஆமா சார், அந்த பழசு வந்து பழைய கார்டா இருந்ததுனால புதுசு வாங்க சொன்னாங்க. சார் இப்ப என்னன்னா உங்களுக்கு எல்லா ஃபார்மேட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஃபார்மேட் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இந்த ஃபார்மேட் அக்செப்ட் பண்ணுவேன்லாம் எதுவும் சொல்றது இல்லை. எல்லா ஃபார்மேட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க கவுன்சிலிங்க்கு. சரிங்க சார். அதனால நீங்க இல்ல அதுல ஏதாவது புதுசு பழசு இருக்கும்போது ஏன் நீங்க புதுசு அப்ளை பண்ணீங்க அந்த மாதிரி எதுவும் இன்ஸ்ட் வராதுங்களா? சர்டிபிகேட் வேணும்னு அப்ளை பண்ணோம், ரீசன் தான் இருக்கு. ஆமா சார். சரி சார். இல்ல அந்த சர்டிபிகேட் இப்போ நம்ம லாஸ்டா எடுத்ததே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே சார். சார் லாஸ்டா எடுத்தது தான் அப்ளை பண்ணணும். காரணம் என்னன்னா நீங்க அப்டேட் பண்ணிட்டீங்க. ஆமா சார். நீங்க அப்டேட் பண்ணாம இருந்தா ஓகே. நீங்க அப்டேட் பண்ணிட்டு பழச எப்படி அப்லோட் பண்ண முடியும்? பழசு நீங்க அப்லோட், அதாவது நியூ சர்டிபிகேட் வாங்கினா பழைய சர்டிபிகேட் செல்லும். சரி சரிங்க சார். புது சர்டிபிகேட் வாங்கினா பழசு செல்லாம போயிரும்ல. ஓ சரி சரி. புதுசு மட்டும் தான் இனிமே உங்களுக்கு வேலைக்கு ஆகும், பழசு வாங்காதீங்க. ஏன்னா பழைய சர்டிபிகேட்ல நம்பர் வேற மாதிரி இருக்கும், புது சர்டிபிகேட்ல டிஎன் போட்டு ஐபன் போட்டு நம்பர். ஆமா சார், அந்த 10 டிஜிட் வருது. அத மாத்தி இருப்பான், லெட்ஜர்ல மாத்தி இருப்பான், உங்களுக்கு அப்டேட் பண்ணிருப்பான். சரிங்க சார். அப்ப அப்டேட் பண்ணது போட்டா தானே அவன் வெரிஃபை பண்ணா கரெக்டா வரும். ஓ சரி சரி. எனதும் பயன்படுத்தணும், புதுசு மட்டும் தான் பயன்படுத்தணும். ஓகேங்க, புதுசே பயன்படுத்தணும். பூர்வா சொல்லுங்க, என்ன டவுட்? பூர்வா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் எனக்கு 573 வந்திருக்கு, பிசி 1,20,000 ரேங்க். இதுல என்ன பாசிபிள்? செல்ஃப் ஃபினான்சிங்ல இப்போதைக்கு கிடைக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கலாம். ஓகேயா? கவர்மெண்ட்ல சான்ஸ் இல்லையா 573 பிசி? இப்போதைக்கு நம்ம சான்ஸ் இல்லைன்னு சொல்றோம், பட் திஸ் இஸ் ஒன்லி ப்ரெடிக்ஷன். சார் டாக்டருக்கு வந்து 580 சார். சுந்தரமூர்த்தி சார் என்ன டவுட் கேளுங்க. சுந்தரமூர்த்தி சார், சுந்தரமூர்த்தி சார் லைன்ல இருக்கீங்களா? சார் அவங்க பொண்ணு பேசுறேன் சார். சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. சார் 582 பிசி கேட்டகரிக்கு வருது சார். 582 இப்போ கவர்மெண்ட் காலேஜ். எஸ் சார். சொல்லுங்கப்பா. சார் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எனக்கு கொஞ்சம் பார்டர் மார்க்ல இருக்கீங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 590க்கு மேல இருந்தா என்னால ஷூரா சொல்ல முடியும். இப்ப மார்க் எல்லாம் வரிசையா நிறைய, இப்போ மீட்டிங்ல இருக்கவங்க கிட்ட கேட்கும் போதே நிறைய பேர் 590 சொல்லியிருக்கிறாங்க. we need to wait and watch. 581கே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். we need to wait பா, wait and watch. சார் பொண்ணுக்கு வந்து 588 சார். சுப்ரியா சொல்லுங்க, சுப்ரியாவுக்கு என்ன டவுட்? சுப்ரியா சார் 5 சுப்ரியா சொல்லுங்க. 549 எம்பிசி சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. சரியா? செல்ஃப் ஃபைனான்சிங் சார்? அது சான்சஸ் இருக்கு. ஓகே சார். பிஎஸ்ஜி அந்த பிஎஸ்ஜி கிடைக்குமா சார்? நியூ பிஎஸ்ஜி கிடைக்காது. பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் வேலம்மாள் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். மிருனா என்ன டவுட் சொல்லுங்க. थैंक यू. ஓகேப்பா. மிருனாவுக்கு என்ன டவுட் சொல்லுங்க. சார் 571 எம்பிசிக்கு கிடைக்குமா சார்? சான்சஸ் இருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு சார். 571 எம்பிசி சார். அதுதான் எம்பிசி 571 நிறைய சான்ஸ் இருக்கு கிடைக்கிறதுக்கு. ஓகே, थैंक यू சார். மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பூங்குழலி என்ன டவுட் சொல்லுங்க. பூங்குழலி சார். பூங்குழலி சொல்லுங்க மேடம். 474க்கு எஸ்சி கேட்டகரி சார், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா சார்? சான்சஸ் கொஞ்சம் குறைவா இருக்குப்பா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓகேயா? நாளைக்கு நான் டீடைல் வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்றேன். சார் சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சார் பொண்ணு வந்து 588 சார். சரிங்க மேடம். கிறிஸ்டியன் கம்யூனிட்டி பிசி சார். சிஎம்சி வெல்லோ கிடைக்குமா சார்? மேம் சிஎம்சி வந்து போன வருஷமே 600+ கட் ஆஃப் இருந்துச்சு கிறிஸ்டியன் அந்த 20% சீட்ஸ்க்கு. நீங்க என்ன மேனேஜ்மென்ட் கோட்டா சீட் கேக்குறீங்களா? மேனேஜ்மென்ட் கோட்டானா டயசிஸ்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா மேடம்? யா பண்ணிட்டோம் சார். அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதணும், அங்க அந்த டெஸ்ட் எல்லாம் எழுதணும். அந்த டெஸ்ட் இல்ல மேம், நீங்க டயசிஸ்ல ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? வாங்கி கொடுத்திருக்கு சார். ஆமா, அவங்க டெஸ்ட் வச்சாங்களா உங்களுக்கு?
ஆமா சார், அவங்க ஒரு டெஸ்ட் வச்சாங்க டயசிஸ்னு சொல்லி ஒரு 70 பேர் எழுதணும் கோயம்புத்தூர் டயசிஸ்க்கு. அப்புறம் அதெல்லாம் பண்ணி அந்த டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டோம். தென் தே டோல்ட் தட் we should get into counseling, அந்த through counseling we should apply. மேம் டயசிஸ் மூலியமா போறதுக்கு கட் ஆஃப்ங்கிறது இந்த வருஷத்துக்கு ஒண்ணு இருக்கும், அடுத்த வருஷத்துக்கு ஒண்ணு இருக்கும். உங்க டயசிஸ்க்கு ஒரு சீட் இருக்குன்னா அந்த ஒரு சீட்டுக்கான கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது எவ்ரி இயர் இட் வில் சேஞ்ச். ஸோ நீங்க வேணா உங்க டயசிஸ்ல இருந்து அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட அந்த மார்க் மட்டும் கலெக்ட் பண்ண முடிஞ்சா கேட்டு பாருங்க. அதுல வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்னா உங்களுக்கு அலாட் ஆயிடும். ஓகே சார். ஓகே. அல்லாட்டி சார் பிஎஸ்டி செல்ஃப் மேனேஜ்மென்ட் கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா சார்? பிஎஸ்டில கவர்மெண்ட் கோட்டா எவ்வளவு மார்க்ஸ் சொன்னீங்க? 580. ஹலோ சார், அல்லாட்டி பிஎஸ்டி கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா? மார்க் எவ்வளவு சொன்னீங்க? ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம், மார்க் எவ்வளவு மேடம்? 588 சார். சான்சஸ் இருக்கு மேடம். சான்சஸ் 588 சான்சஸ் இருக்கு மேடம். கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஓகே சார், தேங்க்யூ.